நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுடைய புறஜாதியில் இருந்த உங்களை, அடிமைத்தனத்திலே இருந்த உங்களை ஏன் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேன், உங்க ஜனத்திற்கு முன்னாடி, உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு நாள் உங்களை சாட்சியாய் நிறுத்துவதற்காகத்தான் அவர்கள் நடுவிலிருந்து ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை சொந்தக்காரர்களுக்கு முன்பாக நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை அவர்களுக்கு முன்பாக மதிக்கப்படாத பொருளாய் இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை நாம் இந்த மார்க்கத்தில் வந்ததிலிருந்து நிறைய பேர் உங்களை பார்த்து ஏளனமாய் சொல்லலாம். உங்க சொந்தக்காரர்களுக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியாதவர்களாய் இருக்கலாம். அவர்களுக்கு முன்பாக ஒரு ஃபங்க்ஷன் கூட உங்களால போக முடியாம இருக்கலாம். அந்த சொந்தத்துக்கு முன்பாக நான் நிற்க விரும்பல, அவர்களுக்கு முன்பாக நான் தாழ்ந்திருக்கிறேன், அவர்களுக்கு முன்பாக நான் குறைவா இருந்திருக்கிறேன். அவங்க எல்லாம் சொல்லலாம், இந்த மார்க்கத்திற்கு போனதுனால தான் உனக்கு இப்படி வந்துருச்சுன்னு சொல்லலாம். நீ இப்படி விட்டுட்டு போன இல்ல, அதனால தான் நீ இங்க வா, உனக்கு நான் அதை தருவோம், இதை தருவோம், நான் உங்களை இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், என்னென்னமோ உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு யாரோ ஒரு நபருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுலை அந்த பிடியிலிருந்து, அந்த சொந்தங்களிலிருந்து, அவர்களுடைய ஒரு மாயையான கட்டில் இருந்து அவர்கள் அவர்களுக்கென்றே ஒரு வரைமுறையை வைத்திருந்தார்கள், அவர்களுக்கென்றே ஒரு கடவுளை வைத்திருந்தார்கள், அவர்களுக்கென்று ஒரு சத்தியத்தை வைத்திருந்தார்கள். அவர்களிடத்திலிருந்து ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்து வேறு பிரித்து கொண்டு வந்து திரும்பவும் அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை ஒரு பெரிய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தினார். அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டு யூத ஜனங்களுக்கு முன்பாக மறுபடியும் நிறுத்துவாரேயானால், உங்களையும் உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக விசேஷமானவர்களாக, ஸ்பெஷலானவர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாக உங்களை நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புறேன், காலம் வரும் ஆண்டவருடைய பிள்ளைகளை. ஒரு சில வருடங்கள் ஆண்டவர் உங்களை இந்த பாதையில நடத்தலாம், ஒரு சில மாதங்கள் ஆண்டவர் இந்த பாதையில உங்களை நடத்தலாம். ஆனா ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க, ஆண்டவரை தூஷிக்காதீங்க. ஆண்டவரே, உங்களை தேடி வந்தேனே, இவங்க எல்லாம் என்ன இப்படி பேசுறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் நம்பிக்கையா இருங்கள். அவர்களோடு இருக்கிறவர்களை விட நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நம்மோடு இருக்கிறவர் நல்லவர், நம்மோடு இருக்கிறவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர், அவர்களை விட வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் தான் இருக்கிறார். நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டியது என்னவென்றால், தகப்பனே, நீர் பெரியவர் அல்லவா, நீர் பெரியவர் அல்லவா, எங்கள் சொந்தங்களை விட எங்களை வெற்றியாய் நடத்துறதுக்கு உங்களால முடியாதப்பா, உங்களுக்கு வல்லமை இருக்குதானே ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரிடத்துல விசுவாசித்து என்னை கனப்படுத்துங்க ஆண்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது உண்மையானால் அவர்களுக்கு முன்பாக விலையேற பெற்ற பாத்திரமாய், உன் ஜனங்களுக்கு முன்பாய், உன் சொந்த ஜனங்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்களை ஒரு நாள் வெற்றியுள்ள பாத்திரமாய் நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா.